வார்த்தை எப்படி இருக்கிறது, வழக்கத்தின்படி நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, வழக்கத்தின்படி நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, வழக்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திப்போம். ஆனால் வழக்கத்தின்படி நாம் சிந்திக்காமல் வழக்கத்தின்படி அவர்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று சொன்னால் சிலுவை பற்றியதான உபதேசம் அவர்களுக்கு கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டென்று எழுதவில்லை, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. ரட்சிப்பு என்பது அனுதினம் அனுபவம். அது ஒரே நாள் கிடைப்பது கிடையாது. ஞானஸ்தானம் எடுப்பதனால் மாத்திரம் ரட்சிப்பு வந்து விடாது. ஞானஸ்தானம் மிக அவசியமானது. அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே நாம் நடக்க வேண்டியது அவசியமானது. ஆகவே நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்க வேண்டும்? அனுதினம். அதனால தான் வசனத்தில் இங்கே நாம் பார்க்கும்போது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட என்று எழுதவில்லை, ரட்சிக்கப்படுகிற என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக. அப்போ சிலுவை சாதாரண விஷயம் கிடையாது. சிலுவை எப்படிப்பட்டது? நம்மை தலை நிமிர செய்ய வைக்கிறது, நம்மை பாதுகாக்கக்கூடியது. கெட்டுப்போவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்குது. ஐ டோன்ட் கேர். அவர்களை பற்றி நாம் என்ன செய்யக்கூடாது? சிந்திக்கவே கூடாது. அதனால தான் 1 Corinthians 1:22 சொல்லுகிறது, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். கெட்டுப்போகிறவங்க கிரேக்கர்களும் யூதர்களும் ஒவ்வொரு காரியத்தை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்களா? யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் பவுல். அடுத்ததாக 1:23 சொல்லுது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஜனங்களுக்கு, உலக மக்களுக்கு, யூதராக இருக்கிற உலக மக்களுக்கு அவர் இடரலாக இருக்கிறார், கிரேக்கராக இருக்கக்கூடிய உலக மக்களுக்கு அவர் பைத்தியமாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை. ஏன் இயேசு சிலுவையில் 7 வார்த்தையை சொன்னார் என்று பிரசங்கிக்கிறோம்? ஏன் என்று சொன்னால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறார் பாருங்கள், 1 Corinthians 1:24, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார். ஒருவேளை யூதர்களாக அல்லது கிரேக்கர்களாக உலக மக்களாக இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்துவிட்டால்